ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை மாவில் நம்ம புட்டு செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு தேவை கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு சேர்த்துக்குங்க, கொஞ்சம் போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா கலட்டணும். இப்போது தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் கலரி விட்டுக்குங்க. இதை எடுத்து நம்ம ஆவி கட்டிக்கலாம். புட்டுக்கு தேங்காய் ஒரு இந்த கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை பூவாட்டம் அப்படியே நம்ம இப்போ மிக்சியில் போட்டு 2 அடி எடுத்து வச்சுக்கலாம். ஏலக்காயும் கூட சேர்த்துக்குங்க. ஒரு 4 ஏலக்காய் வச்சுருக்கேன். இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தை தண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போது அதில் எடுத்து போட்டுருங்க. இப்போ அந்த மாவு தூக்கி அதில் போட்டுடலாம். மாவு அதில் போட்டுட்டு இதை வேக விட்டோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், நம்ம மூடி வைக்கலாம். அதுதாங்க மாவு வச்சாச்சு, போதும், வெந்துடுச்சு. இப்போ எடுத்து ஆற வச்சுக்கலாம். மாவு இதுமாரி கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு 4 சுற்று விட்டால் அது நல்லா கரெக்டாக வரும். இப்போது உதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது இதில் தேங்காயை சேர்த்துக்குவோம். நம்ம உங்களுக்கு இந்த நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம், சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம், இப்போ நான் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம் தான் இதெல்லாம். இப்போது நம்ம கலந்துட்டுக்கும். நல்லா இந்த தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான உணவு இதெல்லாம். ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் இந்த ஈவினிங் டைமில் சாப்பிட்லாம். டிஃபன் கூட கொடுத்து அனுப்பலாம். எதுனாலும் சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, புட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.